ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் தனுஷ் வீட்டோட வாரிசு வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவா என்ட்ரி ஆவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பாடலாசிரியராக வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் வந்து வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தில் வந்துட்டு தன்னோட மகன் யாத்ராவை பாடலாசிரியராக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி 2 முறை வந்துட்டு தேசிய விருது வாங்கி நடிப்பு அரசன் அப்படின்ற புகழை வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தனுஷ் இயக்கி பவர் பாண்டி அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை வந்து பெற்றுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரிலீஸ் ஆன படத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். 50வது படமான ராயன் அப்படின்ற படத்தை வந்துட்டு அவரே இயக்கி நடித்தார். இந்த திரைப்படம் வந்துட்டு 100 கோடி வரைக்கும் வந்து வசூலை வந்து கொடுத்துருக்கு. இதை தொடர்ந்து தான் இப்போ 3வது படமாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தையும் வந்து இயக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு தனுஷோட சகோதரி மகனை வந்துட்டு ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்துட்டு சில நடிகர்கள்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு ஷார்ட்டாக NEEK அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியான படம் தான். இந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாடல் வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்துட்டு வெளியாகுது. இந்த பாடலை வந்துட்டு சுப்புலட்சுமி, GV பிரகாஷ், தனுஷ் அப்படின்னு சொல்லி பயங்கர பட்டை கிளப்பி வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர இன்னொரு பாடலை தான் வந்துட்டு தனுஷின் மூத்த மகனான யாத்ரா வந்து எழுதியிருக்கிறதா தகவல்கள்லாம் வந்து வெளியாயிருக்கு. ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்தது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வாரிசு, ஸோ தனுஷோட பையன் வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த வயசுலேயே வந்துட்டு ஒரு பாடலாசிரியராக அறிமுகம் ஆகுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கர மகிழ்ச்சியவும் ஆச்சரியத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ யாத்ரா எழுதின இந்த ஒரு பாடல் வந்துட்டு சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.